1846 ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்த அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய தென்காசி மாவட்ட பகுதியில் வாழக்கூடிய இருளர் சமுதாய மக்கள் மற்றும் காட்டு நாயக்கர் சமுதாய மக்களுக்கெல்லாம் ஜாதி சான்றிதழ் வழங்குவதில் பெரும் சிக்கல் உள்ளது. எனவே அவர்களுக்கு எளிய முறையில் சாதி சான்றிதழ் வழங்குவதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும். அதே போல வீரக்கோடி வெள்ளாளர் சமுதாய சான்றிதழ் என்பது விருதுநகர் மாவட்டத்தில் வழங்குகிறார்கள். ஆனால் தென்காசி மாவட்டத்தில் சைவ வேளாளர் என்றுதான் வழங்குகிறார்கள். வீரக்கோடி வெள்ளாளர் சமுதாய மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய பூர்வீகர்களெல்லாம் எல்லாருமே ஜாதி சான்று வச்சுருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்பதையும் மற்றும் தெலுங்கு பட்டி செட்டி என்று ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஜாதி சான்றிதழ் வழங்கினால பிசியில் ஓசியில் இருக்காங்க, அந்த பிற்படுத்தோர் மீண்டும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்கணும் அப்படிங்கிறது அவங்களோட கோரிக்கை. இது விட என்ன பெரிய பிரச்சனைனா, அந்த நம்மளுடைய காட்டு நாயக்கர் சமுதாயத்துக்கு கடந்த ஆட்சியில் ஆய்வு செய்து வந்தபோது அவர்களுக்கு அந்த மொழி அவங்க யூஸ் பண்ணுது அந்த வார்த்தையெல்லாம் மாறுது, உணவு மாறுது என்று சொல்லி அதை வழங்காமல் இருந்தாங்க. அதை மூல வினாவுக்கு தொடர்புடைய கேள்வியில் கேளுங்க. நீங்கள் தொகுதியாக இல்லை ரெவன்யூ சம்மந்தப்பட்ட இந்த கேள்விக்கு சம்மந்தம் இல்லைல்ல. பாருங்க, மூல வினா நீங்கள் என்ன கேட்டீங்க, கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் வருவாய் அலுவலர் அது மாதிரி கட்டடங்களை பற்றி நீங்கள் வருவாய்த்துறை சார்ந்த அதை தான் நீங்கள் பேசணுமே தவிர ஜாதி சான்றிதழ்னு போனீங்கன்னா இல்லை, அதை பற்றி நிறைய விவரங்கள்லாம் நம்ம சேகரிக்க வேண்டியது இருக்குது.